இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக தேர்தல் 2026 இதுவரை கண்டிராத வாக்குப்பதிவு. ஆளுங்கட்சிக்கு சிக்கலா? அரசியல் மாற்றத்தின் அறிகுறியா? தமிழக அரசில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக பார்க்கப்படும் 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது. தமிழக வரலாற்றிலே இல்லாத வகையில் இதுவரை கண்டிராத அளவிற்கு கூடுதல் வாக்குகள் பதிவாகியுள்ளது. அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. இது குறித்த விரிவான செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். புள்ளி விவரங்கள் சொல்லும் உண்மை. தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முதல்கட்ட தகவலின்படி சுமார் 85% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இது கடந்த 2011ஆம் ஆண்டு பதிவான 78% வாக்குகளை விடவும் மிக அதிகமாகும். குறிப்பாக சென்னை போன்ற மாநகர பகுதிகளில் எப்போதும் மந்தமாக இருக்கும் வாக்குப்பதிவு இந்த முறை 80% கடந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆர்கே நகர் போன்ற தொகுதிகளில் 90%க்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளன. இளைஞர்களின் எழுச்சி. இந்த அதீத வாக்குப்பதிவுக்கு முக்கிய காரணமாக அரசியல் விமர்சகர்கள் பார்ப்பது இளைஞர்களின் ஆர்வம். தமிழகத்தின் முன்னணி நடிகர் விஜய் அவர்களின் அரசியல் பிரவேசம் அரசியலை வெறுத்து ஒதுக்கிய கல்வி கற்ற இளைஞர்களையும் முதல் முறை வாக்காளர்களையும் பெருமளவில் வாக்குச்சாவடிக்கு ஈர்த்துள்ளது. விஜய் ஃபேக்டர் என்று அழைக்கப்படும் இந்த தாக்கம் தேர்தலை மும்முனை போட்டியாக மாற்றியுள்ளது. ஆளுங்கட்சிக்கு இது பின்னடைவா? அரசியல் வரலாற்றில் வாக்குப்பதிவு சதவீதம் கணிசமாக உயரும்போது அது பொதுவாகவே ஆளுங்கட்சிக்கு எதிராக அமையும் என்பது ஒரு பொதுவான கருத்து. 1967 மற்றும் 1977 தேர்தல்களை உதாரணமாக கூறலாம். தற்போது பதிவாகியுள்ள 85% வாக்குகள் என்பது மக்களிடையே ஒரு மாற்றத்திற்கான வேட்கை இருப்பதாக காட்டுகிறது. அல்லது ஆளுங்கட்சிக்கு எதிரான அலை வீசுகிறதா என்ற கேள்விகள் எழும்புகின்றன. தேர்தல் புகார்களும் குளறுபடிகளும். வாக்குப்பதிவு ஒருபுறம் உற்சாகமாக நடந்தாலும் சில கசப்பான நிகழ்வுகளும் அரங்கேறின. கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சொந்த ஊருக்கு ஓட்டு போட செல்ல காத்திருந்த மக்கள் போதிய பேருந்து வசதி இல்லாததால் கடும் சிரமத்துக்கு ஆளாகினர். நள்ளிரவில் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவங்களும் நிகழ்ந்தன. இது தேர்தல் ஆணையத்தின் நிர்வாக திறமை குறித்த கேள்விகளை எழுப்புகிறது. அதேபோல் 2 திராவிட கட்சிகளும் பல இடங்களில் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டதாக புகார்கள் எழுந்துள்ளன. ஓட்டுக்கு 1500 முதல் 2000 ரூபாய் வரை வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஒரு கட்சி டோக்கன் முறையை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்த பிறகு பணம் அல்லது பொருட்கள் வழங்கப்படும் என்று உறுதியளித்து ஓட்டுகளை பெற முயன்றது ஜனநாயகத்துக்கு விடப்பட்ட சவாலாகவே பார்க்கப்படுகிறது. கணிக்க முடியாத தேர்தல்களம். மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் நோக்கர்கள் கூட இந்த தேர்தலின் முடிவுகளை கணிக்க முடியாமல் திணறி வருகின்றனர். திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளிடையான போட்டியாக மட்டும் இந்த இருந்த களம் தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளின் எழுச்சியால் பலமுனை போட்டியாக மாறியுள்ளது. குறிப்பாக காரைக்குடி போன்ற தொகுதிகளில் சுயேட்சை மற்றும் புதிய கட்சிகளின் வேட்பாளர்கள் கடும் போட்டியை வழங்கியுள்ளனர். தமிழக மக்கள் தங்களின் தீர்ப்பை பதிவு செய்துவிட்டனர். இப்பொழுது வாக்குப்பெட்டிகள் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் தமிழகம் ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை சந்திக்கப் போகிறதா அல்லது பழைய வரலாறு தொடருமா என்பது அன்று தெரிந்துவிடும். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜனநாயகம் டிவியோடு. ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.